அனைவருக்கும் வணக்கம். இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு, உங்களின் பலம் பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பரிகாரம், வழிபட வேண்டிய தெய்வங்கள், மேலும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதத்திற்கான ராசி பலன் குறித்தும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரனின் அருளும் குரு, சனி, புதன் ஆளுமையும் பெற்ற கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தருகிற வகையில் உங்களுக்கு அமையப்போகுது. பிரச்சனையும் சிக்கல்களும் பின்னாடி கிடந்தாலும் அவையெல்லாம் விலகி நிற்கப் போகுது. அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப் போகுது. புதிய தொழில் தொடங்க வேண்டுமா, நம்பிக்கையாக இறங்கினா அதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. சொத்து சுகம் சேரும். பாக்கியம் நிறைந்த ஆண்டாக பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது. மேலும் கிரக சஞ்சார பலன்களைப்படி சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பக்குவமாக அமர்ந்திருக்காரு. இது ஒரு சிறப்பான அம்சம்தான். தடையில்லாமல் தொழில் நடக்கும், சிரமம் இல்லாமல் வியாபாரம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை மேம்பட போகுது. நினைத்த காரியங்கள் செவ்வனே முடிப்பீங்க. நீங்கள் நின்ற காரியங்கள் அனைத்துமே வென்று காரியங்களை முடிக்க போறீங்க. ராகு கேது சஞ்சாரத்தின்படி ராகு 8லும் கேது 2லும் நிற்கிறாங்க. நவம்பர் 13ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துக்கும் இடம் மாறுறாங்க. இந்த அமைப்பு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தலாம். அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ராகு கேதுவின் பலன்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் வருமான பாதிப்பு இருக்காது. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். மேலும் குரு பகவான் சஞ்சாரத்தின்படி குரு பகவான் ராசியில் நிற்கிறார். அதனால் பதவி உயர்வு கிடைக்கலாம். சிலருக்கு வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைத்தது கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு. அக்டோபர் 20 குரு பகவான் சிம்மத்திற்கு இடம் மாறுகிறார். பாக்கியஸ்தானம் தனஸ்தானம் என்கிறதால உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதரர்களுக்கிடையே இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுடைய செயல்களின் மூலமாக வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் சூரியன் சஞ்சாரத்தின்படி ஒரு வருடத்தில் 360 நாளிகையை கடக்கும் சூரியன் நன்மை தீமை கலந்த பலன்களை வழங்குவார். அதே நேரத்தில் சிறப்பான பலன்களையும் வாரி வழங்குவார். ஜனவரி 15, பிப்ரவரி 12, மார்ச் 15, ஏப்ரல் 13, ஆகஸ்ட் 18, செப்டம்பர் 17 இந்த காலங்களில் வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. நீதிமன்ற வழக்குகள் சூரியன் நிச்சயமாக வெற்றி தருவார். உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுப்பார். வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார். அரசு துறை உதவிகள் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். மேலும் 2026ஆம் ஆண்டில் வாழ்க்கையின் சிறப்பு அதிகரிக்கும். பொருளாதார நிலை புதிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சச்சரவுகளால் சங்கடமாக நகர்ந்த நாட்கள் சந்தோஷமாக நந்தவனமாக மாறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஒற்றுமை ஓங்க போகுது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படும் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் போகுது. இதுவரை தேடி வரன்கள் கிடைக்காதவர்களுக்கு கூட நல்ல வரன் அமைய போகுது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் மக்களின் மனதில் இடம் பிடிக்க அயராது பாடுபடணும். வெற்றியை அதனால் பெறுவாங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினர் புதிய முயற்சியில் திறமையை வெளிப்படுத்துவாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். துணி வியாபாரம் சூடுபிடிக்கும். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மேனம் வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துவக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள், பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என அனைத்து மாற்றங்களும் வந்து சேரும். ஊருக்கு செல்லும் மாற்றங்கள் எடுத்துக்கொள்வது நன்மையை தரும். அற்புதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றம் ஏற்படும்.
பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை பெறுவீங்க நீங்கள். பிள்ளைகளின் படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை பரிபூரணமாக நீங்கும். இரத்த அழுத்தம், இடது பக்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. இதய நரம்புகள், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மை. குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு சிறிய வயது பிள்ளைகளின் காதல் அமைப்புக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் உங்களுக்கு. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருப்பதால் பதட்டங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. கோளார் பதிகத்தை கேட்பது சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு. குரு உச்சமடைவதால் பசுமாடுகளுக்கு வியாழக்கிழமைகளில் உணவு அளிப்பது தடைகளை தவிடுபடியாக்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குரு உங்கள் ராசிக்கே வருவதால் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு. இல்லைனா பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். குரு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கும் குரு, ஆலங்குடி குரு, தென்திட்டை குரு வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். மேலும் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி அமைய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, புதிய வெளிச்சம் கிடைக்கும் காலமாக இது இருக்க போகுது. இல்லறத்தில் இருந்த இடர்பாடுகள்லாம் விலக போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் போய் முடிய போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி நல்ல முறையில் இருக்கிறதால தொய்வடையாமல் தொழில் நடக்கும். மேலும் இயங்காமல் இருந்த இயந்திரங்கள் எல்லாமே இயக்குவீங்க. மருத்துவத்தில் இருந்த ரியல் எஸ்டேட் பங்கு பரிவர்த்தனை வரை சிறப்பாக நடக்கும். மேலும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கும் இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்ததை விட நன்மைகள் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெண்களுக்கு குதூகலமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்க போகுது. ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக சிரமப்படுத்திய மூட்டு வலி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சித்த மருத்துவத்தால் சீர்படுத்தலாம் நீங்கள். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த உதவிகள்லாம் வீடு தேடி வரப்போகுது. முடியுமான்னு நினைச்ச காரியங்கள்லாம் சிறப்பாக நடந்தேறப்போகுது. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்களின் அனுசரணையால் பாதிப்படைந்த தொழில் நிமிர்ந்து நிற்கப் போகுது. சின்ன முயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. மேலும் வாகனம், மின்சாதனம், அழகு சாதனங்கள், நிலம் வாங்கி நிற்கும் தொழில்கள் லாபத்தை தரும். மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை தனியார் துறை ஊழியர்கள் வருமானம் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவாங்க. அரசு ஊழியர்களுக்கும் அனுகூலம் உண்டாக போகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அக்கறையுடன் படிக்கிறவங்க பொறுப்புடன் நடந்து கொள்வாங்க. பெற்றோர்கள் மகிழ்ச்சியை அடைவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்ட நிலை மாறி நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் பெற போறீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி தரும். புதிய தொழில்களில் கால் தடம் பதிக்க போறீங்க. நீங்கள் நினைப்பதை உங்கள் நண்பர்கள் நிறைவேற்றுவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் சிரமத்துடன் நடந்த தொழிலை தூக்கி நிமிர்த்துவீங்க. நீங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கை கொடுக்க போகுது. கணினி துறை, சினிமா துறை, சின்னத்திரை போன்றவற்றில் உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலைத்திறன் வெளிப்படுத்தி அதிகாரிகளை வசப்படுத்துவீங்க. பொறுப்போடு வேலை பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை கொண்டு வரப்போகுது. திருமண காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் தோள்பட்டை வலியால் அவதிப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருகிற வாய்ப்பு ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எச்சரிக்கையான மாதமாக அமைஞ்சிருக்கு. வரும் 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதமானது உறவில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் ஒரு காலமாக கடகராசியினருக்கு இருக்கும். காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்கள் காணப்படும். உங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து காதல் உறவுல இணையும் வாய்ப்பு காணப்படுது. அதே நேரம் நிதி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. மேலும் பிப்ரவரி மாதம் கடகராசினருக்கு தெளிவு பிறக்கும் ஒரு மாதமாக இருக்க போகுது.
தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகப் போகுது. அடுத்து என்ன செய்வது என்பது தொடர்பான தெளிவு பிறக்கப் போகுது. மன வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன அமைதிக்கான வாய்ப்புகள் பிறக்கும். செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வை உங்கள் நிதி நிலையில நேர்மையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. மேலும் மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு உங்கள் எதிர்பார்ப்புகள் பல நிறைவேறப் போகுது. செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் உங்கள் ராசியில நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. குறிப்பாக நிதி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும். போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நபர்கள் தங்கள் திறமைக்கான பரிசை பெறும் வாய்ப்பு காணப்படுவது. கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் துறையின் தலைவர்களாக வளரும் வாய்ப்பு பெற போறீங்க. ஏப்ரல் மாதம் கடகராசினருக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வரப்போகுது. புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வரும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளும் மறைய போகுது. மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் உத்வேகம் புத்துணர்ச்சியை அளிக்கப் போகுது. உங்கள் பணிகளை உற்சாகத்துடன் செய்ய தூண்டும். மேலும் இலக்கை விரைவாக அடைய போறீங்க. நீங்கள் வெற்றிகள் பல குவிய போகுது. உங்களுக்கு வரும் மே மாதம் புதனும் குருவும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதிலும் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வராங்க. கூட்டாண்மையில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு, குழு பணியில் ஈடுபட்டு வரும் நபர்களுக்கும் சிறப்பான அனுபவங்கள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்க போகுது. இந்த காலம் வெற்றிகளை குவிக்கும் காலமாக அமையப் போகுது. காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு காணப்படுது. மேலும் ஜூன் மாதம் தொழில் வளர்ச்சி மேம்படும். கடகராசியை கொண்டவர்களின் நிதிநிலையை சனி ஆதரிக்க தொழில் வாழ்க்கையில முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள்லாம் காணப்படுது. புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தால் தொழில் வாழ்க்கையில ஏற்றம் காணும் செயல் திட்டங்களை தீட்ட போறீங்க. சிறப்பாக செயல்படுத்த போறீங்க. இதன் தாக்கம் உங்கள் தொழில் வாழ்க்கையில பிரதிபலிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வரும். இதனிடையே ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் சவால்கள் சில காணலாம். இருந்தாலும் கூட உங்கள் ராஜதந்திரங்கள் மூலம் அனைத்து சவால்களையும் எளிதாக வெல்லலாம் நீங்க. மேலும் ஜூலை மாதம் அங்கீகாரத்தை தரும். உங்கள் தனிப்பட்ட திறமை மற்றும் படைப்பாற்றலுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் ஒரு மாதமாக ஜூலை 2026 பார்க்கப்படுது. குறிப்பாக பணியிடத்தில் உங்கள் திறமைகளை கௌரவிக்கப்படும். திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அளிக்கப்படும். பண விஷயங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரப்போகுது. நிதிநிலை சிறப்பாக இருக்கும் நிலையிலும் உங்கள் செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்ப அவசியம். பட்ஜெட்டிற்குள் செலவு செய்யுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. மேலும் ஆகஸ்ட் மாதம் புதிய தொடக்கத்தை தொடங்கும் மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. வரும் ஆகஸ்ட் 2026 உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குது. புதிய தொடக்கம்னா அது உங்கள் திருமணம் தொடர்பான தொடக்கமாக இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான விஷயமாகவும் இருக்கலாம். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த உதவும். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கவும் விருப்பமான விஷயங்களில் முதலீடு செய்யவும் உதவி செய்யும். மேலும் செப்டம்பர் மாதம் கல்வியில் வெற்றி கிடைக்கும் மாதமாக அமையப் போகுது. வரும் செப்டம்பர் 2026 ஆனது கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை கொண்டு வரப்போகுது. அதாவது கல்வி மற்றும் கற்பித்தல் தொடர்பான இடத்தில் இருக்கும் நபர்கள் தங்களின் தனிநபர் முன்னேற்றத்தை உறுதி செய்யலாம். அதே போன்று தங்களை சார்ந்த உங்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யலாம். உங்கள் இலக்குகளை அடைய போதுமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையும் விடாமுயற்சியை மேற்கொள்ளணும். நீங்கள் கடகராசி கொண்டவர்களின் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியை கோரும் ஒரு மாதமாக வரும் அக்டோபர் 2026 பார்க்கப்படுது. உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய இருக்கும். தொழில் வாழ்க்கையில் காணப்படும் சவால்களை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் கொண்டு வர தேவையான விஷயங்களை செய்ய போகிறீங்க. செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும். மேலும் நவம்பர் மாதம் நிலையான வளர்ச்சியை கொண்டு வரும் மாதமாக பார்க்கப்படுது. சுக்கிரன் ஆசி கிடைக்கும். நிலையான வெற்றி காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கும் கடகராசி ஆண்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் உச்சநிலையை அடையும் வாய்ப்புகள் பெற போகிறாங்க. அறிவாற்றல் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களையும் மேம்படுத்துவாங்க. சந்திரனின் பார்வை உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். புரிதலை அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். வரும் 2026ஆம் ஆண்டின் முடிவு உங்கள் குழப்பங்களுக்கு முடிவு கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்கும். குழப்பங்கள் தீர்வு கிடைக்கும். தெளிவு பிறக்கும். கடன் பிரச்சனைகளுக்கும் முடிவு கொண்டு வரும். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை போக்கும். அமைதியான தருணங்களை உண்டாக்கும். மன வாழ்க்கையில் அமைதியான சூழ்நிலையை கொண்டு வரும் வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.